எல்லாருக்கும் வணக்கம். இது போர்ட்ஃபோலியோ கிரியேஷன் 2. முந்தைய பதிவில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டாக்கை அந்த ஸ்டாக்கை சூஸ் பண்ணுறோம். அந்த ஸ்டாக்கில் என்ன மாதிரி ப்ராடக்ட் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். அது அப்கிரேடபுளாக இல்லை ரீப்ளேஸபிளாக அப்படிங்கிறத பார்க்குறோம். அது அப்கிரேடபுளாக இருந்தால் அதுக்கு ஹை ப்ரையாரிட்டி கொடுக்குறோம். ஒன்று இது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு. இதுவே இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு இது ரெண்டுமே பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறத பார்த்தோம். ரெண்டாவது பாயிண்ட்டு அது என்ன மாதிரி சைஸில் இருக்குது, லார்ஜ் கேப்பா, மிட் கேப்பா, ஸ்மால் கேப்பா அப்படின்னு. ஸோ லார்ஜ் கேப்பா, மிட் கேப்பா, ஸ்மால் கேப்பான்னு பார்க்கும்போது அதில் நம்ம இந்த ஒரு பேங்கிங் இண்டஸ்ட்ரி ஒரு கம்பேரிசனை எடுத்தோம். எஸ்பிஐயும் ஐடிஎஃப்சியும். இதில் இன்னொரு பாயிண்ட் கூட எடுத்துக்கலாம். அதாவது இது அஃபோர்டபிலிட்டி எவ்வளோன்றதை பார்க்கணும். எஸ்பிஐயோட விலை என்ன, ஐடிஎஃப்சியோட விலை என்ன, அது ஒரு ரீட்டைலருக்கு எவ்வளோ அஃபோர்டபுள். ஒரு 1000 ஸ்டாக் வாங்கணுன்னா அப்போ அந்த இடத்துல அஃபோர்டபிலிட்டி ரொம்ப முக்கியம். அப்போ தான் ஒரு டீசெண்டான ஒரு லாபம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பாயிண்ட் கூட சொல்லலாம். இப்போ அமெரிக்கா அண்ட் இந்தியா எடுத்துக்கலாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. அமெரிக்காவில் அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், மற்றபடி அந்த கண்ட்ரியோட மற்ற எல்லா விதமான வளர்ச்சியும் நீங்கள் பார்க்கும்போது அது எங்கேயோ இருக்குது. இந்தியா நம்ம வளர்ச்சி நோக்கி தான் போயிட்டுருக்கோம், படிப்படியான வளர்ச்சி நோக்கி போயிட்டுருக்கோம். அப்போது இந்த இடத்துல ஜிடிபி அப்படிங்கிற இதை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இந்தியாவோட ஜிடிபி, அமெரிக்கா ஜிடிபி என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். அமெரிக்கா எல்லா விதத்துலேயும் வளர்ந்துருக்க நாடு, நம்ம வளர்ச்சியை நோக்கி போயிட்டுருக்க நாடு. ஸோ வித்தியாசம் இதுதான். ஆனால் இந்த இடத்துல ஜிடிபி அப்படிங்கிறது அமெரிக்காவோட ஜிடிபி 1.5% 2% தான். இதுவே இந்தியாவோட ஜிடிபி 7%. அப்போது அமெரிக்காவோட இந்தியா பொருளாதாரத்து பெருசா அப்படின்னா அப்படி கிடையாது. அது ஏற்கனவே எல்லா விதமான ஸ்ட்ரக்சரும் இருக்கிற நாடு. அதில் அந்த வளர்ச்சி அப்படிங்கிறது மெதுவாக தான் இருக்கும், ஆனால் அது அப்படியே மெயின்டைன் ஆகும். இந்தியா அப்படிங்கிறது வளர்ச்சியை நோக்கி போயிட்டுருக்க நாடு. பாலங்கள், மெட்ரோ இது மாதிரி எல்லா விதமான வளர்ச்சி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டு எல்லாத்துலேயும் டெக்னாலஜியை உள்ளே கொண்டு வந்துகிட்டே இருக்க நாடு. கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சியை நோக்கி போயிட்டுருக்க நாடு. அந்த மாதிரி தான் நம்ம இந்த ஸ்டாக்ஸை கம்பேர் பண்ணோம். எஸ்பிஐ அப்படிங்கிறது இதில் அமெரிக்கா மாதிரி, இந்தியா அப்படிங்கிறது இதில் ஐடிஎஃப்சி மாதிரி. வளர்ச்சிக்கான ப்ரொவிஷன் இங்கே அதிகம் இந்தியாவில். அங்கே வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு சேச்சுரேட் லெவலில் இருக்குது. அது அப்படியே மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பாயிண்டில் பார்க்கணும். இது இந்த இண்டஸ்ட்ரிக்கு மட்டும் இல்லை, நீங்கள் மற்ற இண்டஸ்ட்ரியும் இதே மாதிரி பாயிண்ட்ஸை எடுத்து கம்பேர் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மூணாவதாக நாம் ரிசல்ட்டை பார்த்தோம். அதாவது அந்த கம்பெனியோட டர்ன் ஓவர் என்ன, அண்டு பிஏடி, ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ். அதாவது ப்ராஃபிட் ஆர் லாஸ் அப்படின்னு போட்டிருக்கும், அதுக்கப்புறம் டேக்ஸ் காம்பனண்ட் இருக்கும், அதுக்கப்புறம் பிஏடின்னு இருக்கும், பேட்டு. இந்த பேட்டை தான் நம்ம எடுக்கணும். இது வருஷம் இந்த ரெண்டுமே, டர்ன் ஓவரும் சரி பேட்டும் சரி, க்ரோத்தில் இருந்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். அடுத்து 4வது பாயிண்ட், ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன். இந்த ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா, பொதுவாக ப்ரமோட்டர் கொஞ்சம் மேஜராக வச்சுருப்பாங்க, அப்புறம் பப்ளிக் கிட்ட இருக்கும், அப்புறம் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கிட்ட இருக்கும், ஸோ அதுமாதிரி கவர்மெண்ட்டுக்கிட்டே கொஞ்சம் இருக்கும். இந்த மாதிரி அந்த பேட்டர்ன் இருக்கும் பொதுவாக. ஆனால் ஒரு ஸ்டாக் அப்படின்னு நம்ம எடுத்தோம் அப்படின்னா, எஃப்ஐஐயோ டிஐயோ, அதாவது இன்ஸ்டிடியூஷன்ஸோட கான்ட்ரிபியூஷன் இல்லை அப்படின்னா அந்த ஸ்டாக்கில் கை வைக்கிறது அட்வைசபிளே கிடையாது. அதை விட்டு விலகிறது நல்லது. அதாவது அந்த ஸ்டாக் வெறும் ப்ரமோட்டர்கிட்டையும் பப்ளிக்கிட்டையும் மட்டும் தான் இருக்குது அப்படின்னா அது தொடவே கூடாது. சரி, எஃப்ஐஐ கிட்ட இருக்குது அந்த ஸ்டாக்கு, டிஐ கிட்ட இருக்குது. ஆனால் எஃப்ஐஐ கொஞ்சமாக கம்மி பண்ணிட்டே வராங்க, அதே சமயம் டிஐ அதை கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிட்டே வராங்க அப்படின்னா அது ஓகே. இதே உல்ட்டா இந்த பக்கம் திருப்பி டிஐ கம்மி பண்ணிட்டே வராங்க, எஃப்ஐஐ அதை அதிகப்படுத்திட்டே வராங்க அப்படின்னாலும் ஓகே. இவங்க 2 பேருமே கம்மி பண்ணிட்டு வராங்க அப்படின்னா அந்த ஸ்டாக்கில் ஏதோ பிரச்சனை இருக்குது, அதுலேருந்து நாம் தள்ளி வர்றது நல்லது. ஒன்று இருந்து எல்லாம் வெளியில் வராங்க அப்படின்னாலும் பிரச்சனை, அது தொடவே இல்லை அப்படின்னாலும் பிரச்சனை. ஸோ இன்ஸ்டிடியூஷன் இல்லாத ஒரு ஸ்டாக்கு பக்கம் போகிறது அட்வைசபிள் கிடையாது. அப்படிங்கிறது தான் இந்த ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை நம்ம பார்க்க வேணும். இது நீங்கள் வச்சுருக்க ஸ்டாக்ஸை எவ்ரி மந்த் மானிட்டர் பண்ணுறது ரொம்ப நல்லது. எவ்ரி மந்த்து அந்த
ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னில் எஃப்ஐடியோட கான்ட்ரிபியூஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா அது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, அடுத்தது நம்ம இபிஎஸ்ஸை பார்ப்போம். இப்போது இபிஎஸ் ஏர்னிங்ஸ் பர் ஷேர் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த ஏர்னிங்ஸ் பர் ஷேர் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத நம்ம அடிப்படையில் புரிஞ்சுக்கணும். அதாவது இந்த ஃபார்முலாவை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நெட் இன்கம் டிவைடட் பை வெயிட்டட் ஆவரேஜ் ஷேர்ஸ் அவுட்ஸ்டாண்டிங். அதாவது வரக்கூடிய இன்கமுக்கு எத்தனை ஷேர் ஹோல்டர்ஸு, எத்தனை ஷேர் இருக்குது, அதாவது ஒன்றும் இல்லை, அது பங்கு பிரிச்சுக்க எத்தனை பேர் இருக்காங்க, வரக்கூடிய வருமானத்தை பங்கு பிரிச்சுக்கிறது எத்தனை பேர் இருக்கா, அவ்வளோதான், சிம்பிள். இப்போ இது 2 எக்ஸாம்பிளாக வச்சு நீங்களே புரிஞ்சுக்கலாம். அப்போ இபிஎஸ் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது வந்து 500 ஷேர்ஸ் வந்து இருக்குது, அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸு. வரக்கூடிய வருமானம் 1000 கோடி. அப்போது 1000 / 500 போட்டால் = இபிஎஸ் வந்து 2. இப்போது இது வந்து எக்ஸாம்பிள் ஏ. இப்போ எக்ஸாம்பிள் பி. இப்போ அதே மாதிரி 500 பேர் ஷேர் இருக்காங்க. ஆனால் வரக்கூடிய வருமானம் 2000 கோடி. அப்போ 2000 / 500 போடும்போது இபிஎஸ் வந்து 4. இப்போ இதில் 2ல் எது பெஸ்ட்டு? அதாவது 500 பேருக்கு 2 கோடி கிடைக்கிறது பெஸ்ட்டாக, 4 கோடி கிடைக்கிறது பெஸ்ட்டாக? அவ்வளோதான், 4 கோடிங்கிறது பெஸ்ட். அப்போது இபிஎஸ்ஸு ஒரு ஸ்டாக்கில் அதிகமாக இருக்குன்னா அது நல்லது. கம்பேர் பண்ணும்போது 2த்தை கம்பேர் பண்ணும்போது, ஒரு எக்ஸாம்பிள் ஏ அண்ட் பியை கம்பேர் பண்ணுறோம். அதில் இபிஎஸ் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா அந்த ஸ்டாக்கை நம்ம கன்சிடரேஷனுக்கு எடுத்துக்கலாம். இதுதான் இதில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். ரைட். இப்போ அடுத்தது பிஇ ரேஷியோ. இந்த பிஇ ரேஷியோவில் ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் பர் ஷேர் டிவைட் பை இபிஎஸ், ஏர்னிங்ஸ் பர் ஷேர். இது அதாவது எப்படின்னா, இது எப்படி பார்க்கலான்னா 5 ரூபா இபிஎஸ்ன்னு வச்சுக்குவோம் எக்ஸாம்பிளுக்கு. 5 ரூபா இபிஎஸ், 5 ரூபா வருமானம் தரக்கூடிய இந்த ஷேரை நம்ம எவ்வளோ கொடுத்து வாங்குகிறோம், அதாவது ப்ரைஸ் பர் ஷேர். இந்த இடத்துல அப்போது 100 / 5, 5 ரூபா இபிஎஸ்ஸு, அந்த ஷேரோட விலை 100 அப்படின்னா 100 / 5 20. இது ஒரு எக்ஸாம்பிள். இன்னொரு எக்ஸாம்பிள், இதே 5 ரூபா தரக்கூடிய ஷேரு, அதே இண்டஸ்ட்ரி, ஆனால் ஷேரோட விலை 200 ரூபா. அப்போது 200 / 5 = 40. முதல் இதில் 20, இங்கே 40. இந்த இடத்துல பிஇ ரேஷியோவில் எது பெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, முதல்ல பார்த்ததில் 5 ரூபா, ரெண்டுமே 5 ரூபா தான் வருமானம். ஆனால் வந்து மேலே அதுக்கான ப்ரைஸ், இந்த ப்ரைஸ் பர் ஷேர் அப்படின்னு பார்க்கும்போது அது மேலே உள்ளது 100 ரூபா, கீழே உள்ளது ரெண்டாவது உள்ளது வந்து 200 ரூபா. அதனால் இது எது அட்வைசபிள்னா பிஇ ரேஷியோ எது கம்மியாக இருக்கோ அதுதான் அட்வைசபிள். ஸோ இபிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் இபிஎஸ் ஜாஸ்தியாக இருக்கணும், பிஇ ரேஷியோ வரும், பிஇ ரேஷியோ கம்மியாக இருக்கணும். ஸோ இதுதான் நம்ம பார்த்து இந்த 2த்தையும் பார்த்து கன்சிடர் பண்ணோம். சரி, அடுத்தது டிவிடெண்ட் ஈல்டு. இப்போது இந்த டிவிடெண்ட் ஈல்டு அப்படிங்கிறது அதுக்கான ஃபார்முலா பார்ப்போம். ஆனுவல் டிவிடெண்ட்ஸ் பர் ஷேர் டிவைடட் பை ப்ரைஸ் பர் ஷேர். அதாவது இந்த ப்ரைஸ் பர் ஷேர் அப்படிங்கிறது 2 ஸ்டாக் எடுத்துக்கலாம். அதே மாதிரி 2 ஸ்டாக்கோட விலையும் ஒன்று தான் அப்படிங்கிறத நம்ம வச்சுக்குவோம் கணக்குக்கு, 100 ரூபா. ஆனால் டிவிடெண்ட் அப்படிங்கிறது வருஷத்துக்கு நம்ம கிடைக்கக்கூடிய டிவிடெண்டு முதல் ஷேரில் ஒரு கேஸ் ஏல பார்த்தீங்க அப்படின்னா 5 ரூபான்னு கிடைக்குது. கேஸ் பியில் பார்த்தீங்க அப்படின்னா 10 ரூபான்னு கிடைக்குது. அப்போது 5 / 100, 10 / 100 அப்படின்னு போடுவோம். 5 / 100 போட்டால் 0.05, 10 / 100 போடும்போது 0.1, அதாவது 0.1. அப்போ இதில் எது பெஸ்ட்டுன்னு பார்த்தா நேச்சுரலாக கேஸ் பி இஸ் பெஸ்ட். ஏன்னா 0.01 அதிகமாக கிடைக்குது. ஆக மொத்தம் டிவிடெண்ட் ஈல்டு ஜாஸ்தியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம பார்க்க வேண்டியது. அதாவது நம்ம கொடுக்க போகிற விலை ஒன்று தான், ஆனால் டிவிடெண்டு ஜாஸ்தியாக கிடைக்குது அப்படிங்கிற ஆங்கிளில் இதை பார்த்து இதையும் முடிவு பண்ணோம். ஆக மொத்தம் ஒரு இபிஎஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கணும், பிஇ ரேஷியோ கம்மியாக இருக்கணும், டிவிடெண்ட் ஈல்டு ஜாஸ்தியாக இருக்கணும். இந்த மாதிரி ஆங்கிளில் இந்த காம்பினேஷனில் இந்த ஸ்டாக்ஸை நம்ம சூஸ் பண்ணோம். அதை தவிர காமனாக ஒரு விஷயம் எடுத்துக்கலாம், கேஸ் எதாவது இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். கேஸ் அப்படிங்கிறது எல்லா கம்பெனிலையும் கேசஸ்லாம் இருக்கும், இல்லாத கம்பெனியும் இருக்காது. அப்போது அதை வந்து பார்த்திங்கன்னா ரெக்டிஃபையபிள் மிஸ்டேக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. எப்படின்னா இந்த ப்ராடக்ட் சரியில்லை,
இதில் எனக்கு இவ்வளோ தொல்லை வந்து இது பிரச்சனை வந்து இப்படி இப்படின்னு ஏதாவது அந்த ப்ராடக்ட்டை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா அது வந்து ரெக்டிஃபைபிள். அதாவது அது வந்து காம்பன்சேஷனாக கொடுத்து அதை சரி பண்ணிடலாம், இல்லை மாற்றி கொடுத்துருவாங்க. ஏதாவது ஒன்று பண்ணி அதை அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிடலாம். அதுவே ஒரு கேஸ் இருக்குது. அந்த கேஸ் வந்து அந்த கம்பெனிக்கு எதிராக போனால் அந்த கம்பெனியே இழுத்து மூடுற நிலைமை வரும் அப்படின்ற மாதிரி ஒரு கேஸு இருந்திருந்தால் உடனே அந்த கம்பெனிலேருந்து வெளியில் வர்றது தான் நல்லது. ஸோ இந்த மாதிரி ஆங்கிள்லாம் எல்லாத்தையுமே பார்த்து தான் அந்த ஷேர்ஸில் நம்ம கை வைக்கணும். ஸோ இந்த மாதிரி 7 பாயிண்ட்டையும் நம்ம வந்து பார்க்கணும். அதாவது அப்கிரேடபுளாக, ரீப்ளேஸபுளாக, லார்ஜ் கேப்பாக, மிட் கேப்பாக, அதுக்கப்புறம் டர்ன் ஓவர் ரிசல்ட்ஸ் என்ன, ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன், இபிஎஸ், பிஇ, டிவிடெண்ட் ஈல்டு அண்டு கேஸ். இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டு அந்த ஷேரில் கை வைக்கிறது நமக்கு வந்து ஒரு நல்ல பெனிஃபிஷியலான போர்ட்ஃபோலியோ அண்ட் ஹெல்த்தி போர்ட்ஃபோலியோவாக நம்மளால் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு க்ரியேட் பண்ணலாம். இப்போது இன்ட்ராடேக்கு இந்த இது எதுவுமே தேவையில்லை. ஏன்னா அது ஹாஃப் டே தான். காலையில் போயிட்டு மதியத்துக்குள்ளே வர போகிறோம் வெளில. அதனால் இன்ட்ராடேக்கு இதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதில் கவலைப்பட வேண்டியது ஒன்று தான், அதிகமாக வால்யூம் நடக்கக்கூடிய ஸ்டாக் எது அப்படிங்கிறத லார்ஜ் கேப்பில் பார்த்து. இப்போது அதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஸ்டாக்ஸோட லிஸ்ட்டெல்லாம் வந்து நீங்கள் நிஃப்டி 50லேயே என்எஸ்சியிலே இருக்கும். நிஃப்டி 50ன்னு போட்டிங்கன்னா அது எல்லாமே காமிச்சிடும். ஸோ அந்த மாதிரி ஸ்டாக்ஸை எடுத்து இன்ட்ராடேயில் நீங்கள் பயன்படுத்தலாம். அந்த ஸ்டாக்கோட ஃப்ளக்சுவேஷனை பேஸ் பண்ணி இதில் ஹை வால்யூம் இருக்குது அப்படின்னு. பொதுவாக லார்ஜ் கேப்பில் ஹை வால்யூம்ஸ் தான் இருக்கும். ஸோ அந்த ஸ்டாக்ஸை வந்து இன்ட்ராடேக்கு நீங்கள் பயன்படுத்தி ட்ரேட் பண்ணலாம். மற்றபடி நம்ம டிஸ்கஸ் பண்ண மற்ற எல்லா ஃபேக்டர்ஸுமே, இந்த 7-8 ஃபேக்டர்ஸுமே ஒரு ஹெல்தி இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவுக்காக தான். சரி, அடுத்த பதிவில் நம்ம இந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ்லாம் எப்படி வேலை செய்யுது, என்ன மாதிரியான பேட்டர்ன்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.